யுக்ரைன், ரஷ்யா இவங்க 2 பேத்துக்குள்ள நடக்கிற வார பத்தியோ, இல்ல இதுக்கான காரணங்கள பத்தியோ சென்சிடைஸ் பண்ணி நான் இந்த வீடியோல பேச போறது கிடையாது. பிகாஸ் பை நவ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் இந்த வார் நடக்குது, அவங்க 2 பேத்துக்குள்ள என்ன சண்டை, அண்ட் கரண்டா இப்போ அவங்க 2 பேத்துக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு, இத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பத்தி நான் திரும்பியும் பேச போறது கிடையாது. இன்ஸ்டெட் இதுக்கு பின்னாடி இருக்கிற லா பத்தி மட்டும் தான் நான் பேச போறேன். இஃப் லா இஸ் யோர் ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தென் கீப் வாட்சிங். லா ஆஃப் வார் இதை பற்றி இன்டர்நேஷ்னல் லாவில் நம்ம படிப்போம். இன்டர்நேஷ்னல் லாவில் இதுக்கு ஃபார்மலா ஹியூமானிடேரியன் லா, அதாவது இன்டர்நேஷ்னல் ஹியூமானிடேரியன் லா அப்படின்னு பேருண்டு. ஹியூமானிடேரியன் லா, ஹியூமன் ரைட்ஸ் ரெண்டும் வேற வேற. ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா சாதாரணமான நேரங்களில் மக்களுக்கான அடிப்படை உரிமைகள் எதெல்லாம் அதை சொல்றது தான் ஹியூமன் ரைட்ஸ். ஹியூமானிடேரியன் லா அப்படின்னா இந்த மாதிரி வார் நடக்கிற நேரங்களில், ஆர்ம்டு கான்ஃப்ளிக்ட் நடக்கிற நேரங்களில் அங்க இருக்கிற மக்கள்களுக்கான உரிமை தான் இந்த ஹியூமானிடேரியன் லா. அதாவது இந்த மாதிரி வார் போயிட்டு இருக்கும்போது கூட எப்படி ஹியூமனா மனித தன்மையோட நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றது தான் இந்த ஹியூமானிடேரியன் லா. எந்த கண்ட்ரியில வார் நடக்குதோ இல்ல எந்த கண்ட்ரிகளுக்கு நடுவில் வார் நடந்துட்டு இருக்கோ அந்த கண்ட்ரி இல்ல அந்த கண்ட்ரீஸ்க்கு இந்த ஹியூமானிடேரியன் லா அப்ளை ஆகும். அந்த கண்ட்ரியில வார் நடக்கு அப்படின்னு சொன்னா அந்த கண்ட்ரியோட கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு பொலிட்டிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதை R2P அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட். இது யூஎனோட மெம்பர் ஸ்டேட்ஸ் எல்லா கண்ட்ரீஸும் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இந்த R2P அப்படின்றது 4 விதமான கிரைம்ஸ் நடக்க விடாம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அது ஜீனோசைடு அப்படின்னா இனப்படுகொலை, ஒரு இனத்தை சார்ந்தவங்களை மொத்தமாக அழிக்கிறது. வார் கிரைம்ஸ், எத்னிக் கிளென்சிங் இதுவும் கிட்டத்தட்ட ஜீனோசைட் மாதிரி தான். கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி, ஒரு கண்ட்ரியில வார் நடக்க அப்படின்னா இந்த மாதிரியான கிரைம்ஸ் அங்க இருக்கிற மக்களுக்கு நடக்க விடாம அந்த கண்ட்ரி ப்ரொடெக்ட் பண்ணணும். எப்படி ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா UDHR, அதாவது யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், அதை ரெஃபர் பண்றோமோ அதே மாதிரி ஹியூமானிடேரியன் லா அப்படின்னா ஜெனீவா லா, ஹேஜ் லா, இது ரெண்டும் தான் ஹியூமானிடேரியன் லாவோட மேஜர் டாக்குமெண்ட்ஸ். இது எப்படி உருவாகிச்சுன்னு ஒரு குட்டி டைம்லைன் பார்க்கலாம். வேர்ல்டு வார் 1 நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இதோடைய மோசமான விளைவுகளை பார்க்குறாங்க. இனிமே இந்த மாதிரி நம்ம சண்டை போடக்கூடாது, நம்ம சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் லீக் ஆஃப் நேஷன்ஸ் உருவாக்கப்பட்டது. ஆனா லீக் ஆஃப் நேஷன்ஸ் உருவாக்குனதுக்கு அப்புறமும் கூட வேர்ல்டு வார் 2 வந்தது. லீக் ஆஃப் நேஷன்ஸ்னால இன்னொரு வேர்ல்டு வார் நடக்கிறத ப்ரிவென்ட் பண்ண முடியாததுனால இது ஒரு ஃபெயிலியரா பார்க்கப்பட்டது. அதனால லீக் ஆஃப் நேஷன்ஸ் கலைக்கப்பட்டு யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் உருவாக்கப்பட்டது. வேர்ல்டு வார் 2வும் ரொம்பவே குரூசமா இருந்தது. வேர்ல்டுல எங்க பார்த்தாலும் இனப்படுகொலை நடந்தது. கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம மக்கள் கொடூரமா கொலை செய்யப்பட்டாங்க. இந்த மாதிரியான மோசமான வார் இனிமேலே ஃபியூச்சர்ல இருக்கக்கூடாது அப்படின்னு வேர்ல்டு லீடர்ஸ் எல்லாரும் முடிவு செஞ்சாங்க. அதனால 1949ல வேர்ல்டு லீடர்ஸ் எல்லாரும் ஒன்று கூடி இனிமே இந்த மாதிரியான வார் நடக்கக்கூடாது அப்படின்னு தன்னை தானே பைண்ட் பண்ற மாதிரி அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிட்டாங்க. அதுதான் ஜெனீவா கன்வென்ஷன். இது 196 கண்ட்ரீஸால சைன் பண்ணி ராட்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. கன்வென்ஷன் அப்படின்னா அது கிட்டத்தட்ட அக்ரிமெண்ட் மாதிரி தான். கண்ட்ரீஸோடைய லீடர்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட்டாக சைன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அது கன்வென்ஷன். அக்கார்டு, பேக்ட், ட்ரீட்டி இதுக்கு எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட சேம் மீனிங் தான். இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம இன்டர்நேஷ்னலால பார்ப்போம். ஜெனீவா அப்படின்றது இட்ஸ் எ சிட்டி இன் சுவிட்சர்லாந்து. அங்கே தான் இந்த கன்வென்ஷன் நடந்தது. அதனால இதுக்கு பேரு ஜெனீவா கன்வென்ஷன். இன்டர்நேஷ்னல் ஹியூமானிடேரியன் லாவோட மேஜர் ஆர் கீ டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம்: ஜெனீவா கன்வென்ஷன், ஜெனீவா புரோட்டோகால், ஹேஜ் கன்வென்ஷன். ஜெனீவா கன்வென்ஷன்றது வார் டைம்ஸில் கண்ட்ரீஸால் பிடிச்சு வைக்கப்படுற பிரிசனர்ஸ், அடிப்பட்ட சோல்ஜர்ஸ், அப்புறம் நான் காம்பேட்டன்ஸ், அதாவது அவங்க போர் செய்யவே விரும்ப மாட்டாங்க, அவங்க நியூட்ரலாக தான் இருப்பாங்க, எந்த கண்ட்ரிக்கு ஃபேவராகவும் அவங்க போர் செய்ய மாட்டாங்க, இவங்க எல்லாத்துக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு உருவாக்குனது தான் ஜெனீவா கன்வென்ஷன். ஜெனீவா புரோட்டோகால் அப்படின்றது வார் டைமில் யூஸ் பண்ணப்படுற பயாலஜிக்கல் இல்லைன்னா கெமிக்கல் வார்ஃபேர். வார்ஃபேர்னா போர் செய்யும் முறை. பயாலஜிக்கல் ஆர் கெமிக்கல் வெப்பன்ஸை வச்சு போர் செய்கிறது லிமிட் பண்ணுறது தான் இந்த ஜெனீவா புரோட்டோகால். ஹேஜ் கன்வென்ஷன்றது வாரில் கன்வென்ஷனல் வெப்பன்ஸை யூஸ் பண்ணுறதை லிமிட் பண்ணுறது தான் ஹேஜ் கன்வென்ஷன். கன்வென்ஷனல் வெப்பன்ஸ் அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக வார் அப்படின்னாலே அங்கே என்ன மாதிரி வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், மக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல எல்லாம் தாக்கக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் ப்ரொவிஷன்ஸ் இருக்கும் ஹேஜ் கன்வென்ஷனில். இந்த ஜெனீவா கன்வென்ஷன்றது 4 கன்வென்ஷன்ஸையும் 2 புரோட்டோகால்ஸையும் ஒன்று சேர்த்தது. இந்த 4 கன்வென்ஷன்ஸும் 2 புரோட்டோகால்ஸும்
வார் டைம்ல யார் யாருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும். ஃபர்ஸ்ட் ஜெனீவா கன்வென்ஷன் வார் கிரவுண்டில் அடிபட்டு நோய்பட்டு விழுற சோல்ஜர்ஸ்க்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். செகண்ட் ஜெனீவா கன்வென்ஷன் இதே மாதிரி கடல்ல சண்டை போட்டு வீழ்ற சோல்ஜர்ஸ்க்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஷிப்ரெக்டு மெம்பர்ஸ் அப்படின்னா கடல்ல இருந்து போர் செய்கிறாங்க இல்லை அந்த வெசல் அந்த ஷிப் அது டிஸ்ட்ராய் பண்ணப்படும் போது அவங்க கடல்ல மாட்டிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான ப்ரொடெக்ஷன். தேர்ட் ஜெனீவா கன்வென்ஷன் வார் டைம்ல பிரிசனர்ஸா யார் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஃபோர்த் ஜெனீவா கன்வென்ஷன் சிவிலியன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும். சிவிலியன்ஸ்னா போர் செய்யாம நார்மலா நம்மள மாதிரி மக்கள் இருப்பாங்கல்ல அவங்க தான் சிவிலியன். கையில ஆயுதங்கள் ஏந்தாம போர் செய்யாம இருக்கிற மக்கள் தான் சிவிலியன்ஸ். இவங்க ஆர்ம்டு ஃபோர்ஸஸை சேராதவங்களா இருப்பாங்க. அப்புறம் 2 அடிஷ்னல் ப்ரோட்டோகால்ஸ் ஆஃப் 1977. 2 இல்ல 2த்துக்கு மேற்பட்ட கண்ட்ரீஸ்க்கு நடுவுல சண்டைகள் நடக்கும்போது அதுல பாதிக்கப்படுற விக்டிம்ஸுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது ஒரு ப்ரோட்டோகால். ஒரு கண்ட்ரி இருக்கு, அந்த கண்ட்ரிக்குள்ளேயே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அங்க இருக்கிற விக்டிம்ஸ்க்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது இன்னொரு ப்ரோட்டோகால். ப்ரோட்டோகால் அப்படின்னா லைக் அமெண்ட்மெண்ட்ஸ் மாதிரி. ஒரிஜினலா அது டாக்குமெண்ட்டோட சேரப்பட்டிருக்காது, பட் லேட்டர் ஆன் அது ஆட் ஆகியிருக்கும். நம்ம அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டோட சேர்த்து தான் இதை ரீட் பண்ணணும். அந்த ஒரிஜினல் கன்வென்ஷனோட சேர்த்து தான் இந்த அடிஷ்னல் ப்ரோட்டோகால்ஸை நம்ம ரீட் பண்ணணும். அது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு டாக்குமெண்ட். இதுல இந்த தேர்ட் ஜெனீவா கன்வென்ஷன் இருக்குல்ல, இதுல ஆர்டிகல் 118 இருக்கு. இந்த ஆர்டிகல் என்ன சொல்லுனா, இந்த மாதிரி வார் நடக்கிற டைம்ல யாரையாவது பிரிசனர்ஸா கேப்சர் பண்ணிருக்காங்க ஒரு கண்ட்ரி அப்படின்னா அந்த பிரிசனர்ஸை உடனடியா விடுவிக்கணும். அதாவது அந்த பிரிசனர்ஸ் அந்த சொந்த கண்ட்ரி கிட்ட ஒப்படைக்கப்படணும். 14th Jan 2019 புல்வாமா அட்டாக் நடந்தது, ஞாபகம் இருக்கா? ஜம்மு காஷ்மீர் ஹைவேல ஒரு ஜீப்ல நிறைய வெப்பன்ஸை கேரி பண்ணி ஒருத்தங்க டிரைவ் பண்ணி இந்தியன் சிஆர்பிஎஃப் வீரர்கள் வந்துட்டு இருந்த வண்டியோட ஹெட் டு ஹெட் கொலைட் பண்ணி 40 இந்தியன் சிஆர்பிஎஃப் வீரர்கள் அதே இடத்துல இறந்தாங்க. இது இந்தியாவை ரொம்ப கோவப்படுத்துச்சு. இந்தியா பதில் தாக்குதல் நடத்திச்சு. டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணிச்சு இந்தியா. ஸோ அப்போ விங் கமாண்டரா இருந்த அபிநந்தன் இவங்க இருந்த ஏர்கிராஃப்ட் சுடப்பட்டு உடஞ்சி கீழே விழும்போது இவங்க எஸ்கேப் ஆகுறாங்க. அப்போ பாகிஸ்தான் டெரிட்டரிக்குள்ள லேண்ட் ஆகுறாங்க. பாகிஸ்தான் இவங்கள பிடிச்சு வச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட 60 ஹார்ஸ்க்கு அப்புறம் இவங்க விடுவிக்கப்பட்டாங்க. இது என்னதான் பாகிஸ்தானோட ஒரு ஹியூமன் ஆக்டா தெரிஞ்சிருந்தாலும் பாகிஸ்தானும் இந்த ஜெனீவா கன்வென்ஷனை ராட்டிஃபை பண்ணியிருக்கு. ஸோ அதுவும் இந்த ஜெனீவா கன்வென்ஷனை ஒபே பண்ணி தான் ஆகணும். அதனால தான் பாகிஸ்தான் இந்தியா கிட்ட அந்த கமாண்டரை ஒப்படைச்சிச்சு. இது அநேகமா அந்த கமாண்டருக்கும் தெரிஞ்சுதான் இருக்கணும். ஸோ அதனால தான் அவர் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாகவும் தைரியத்தோடையும் இருந்தாரு. இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி பாகிஸ்தான் கவர்மெண்ட்டும் சரி இந்த கமாண்டரை பிரிசனர் ஆஃப் வார் அப்படின்னு டிக்ளேர் பண்ணல. பட் இருந்தாலும் அவர் எப்படி அந்த பாகிஸ்தான் கையில மாட்டினாங்க அப்படின்றத பார்க்கும்போது அவர் ஒரு பிரிசனர் ஆஃப் வாரா தான் தெரியப்பட்டார். இந்த கன்வென்ஷனோட ஆர்டிகல் 17 பார்த்தோம்னா இந்த மாதிரி பிரிசனர் ஆஃப் வார்ஸா யார் மாட்டிக்கிறாங்களோ அவங்கள அந்த கண்ட்ரி எந்த டார்ச்சரோ மிஸ்ட்ரீட்மெண்ட்டோ எல்லாம் பண்ணக்கூடாது. அவங்கள டார்ச்சர் பண்ணி அவங்க கிட்ட இருந்து எந்த இன்ஃபர்மேஷனையும் வாங்க முடியாது. இந்த மாதிரி மாட்டிக்கிறவங்களும் எந்த உண்மையையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஃபோர்ஸபிளா இந்த மாதிரி கேப்சர் பண்ற கண்ட்ரியும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கவும் முடியாது. இதை தான் இந்த ஆர்டிகல் 17 சொல்லும். இந்த ப்ரொவிஷன்ஸோடைய எஃபெக்ட் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம அந்த டைம்ல லைவா பார்த்தோம். அதனால தான் இந்த கன்வென்ஷன்ஸோடைய இம்பார்ட்டன்ஸை இந்த எக்ஸாம்பிள் வச்சு நான் சொன்னேன். அடுத்தது ஜெனீவா புரோட்டோகால். இது கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் வெப்பன்ஸை வார்ல யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ப்ரோஹிபிட் பண்ணும். அடுத்தது ஹேஜ் கன்வென்ஷன். ஹேஜ்ன்றது நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கிற ஒரு சிட்டியோட பேரு. அங்க இந்த கன்வென்ஷன் சைன் ஆனதுனால இது ஹேஜ் கன்வென்ஷன். இது எப்போ வாருக்கு போகலாம், அதாவது முதல்ல சம்பந்தப்பட்ட 2 கண்ட்ரீஸும் சுமூகமா பேச்சுவார்த்தை நடத்தி அந்த ப்ராப்ளத்தை செட்டில் டவுன் பண்ண தான் பார்க்கணும். ஆனா எந்த பேச்சுவார்த்தையும் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்ற டைம்ல மட்டும்தான், ஒண்ணுக்குமே வழி இல்லை அப்படின்னா மட்டும்தான் வாருக்கு போகணும். அப்படி வாருக்கு போகிற மாதிரி சிச்சுவேஷன் ஆகிட்டுன்னு சொன்னா கூட எப்படி எத்திக்கலா ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும். சண்டையில பாய்சனஸ் கேஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்கள மூச்சு திணறல் வச்சு அவங்கள கொல்ல எல்லாம் கூடாது. ஹிரோஷிமா நாகசாக்கி மேல அமெரிக்கா போட்ட நியூக்ளியர் பாம் எவ்வளோ பெரிய எஃபெக்ட் கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி பாம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கன்ஸ்ல யூஸ் பண்ற புல்லட்ஸ் கூட ரொம்ப அதிகமான டேமேஜ் காஸ் பண்ற மாதிரியான புல்லட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது புல்லட்ஸ் ஹியூமன் பாடிக்குள்ளே போகிட்டு உள்ளே போனதுக்கு அப்புறம் அது எக்ஸ்பேண்ட் ஆகி சுற்றி இருக்கிற ஆர்கன்ஸ் மேலெல்லாம் ரொம்ப டேமேஜ் பண்ணி வெளியே எடுக்க முடியாத அளவுக்கு ஆகிற மாதிரியான புல்லட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப பெரிய அளவுக்கு டேமேஜ் பண்ணுற டேங்க்ஸ், ப்ரொஜெக்டைல் வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. மக்கள் அதிகமாக இருக்கிற இடங்கள்ல எல்லாம் பாம்பிங் பண்ணக்கூடாது. போரில் ஒருத்தங்க சரண்டர் ஆகுறாங்க அப்படின்னா அவங்கள அட்டாக் பண்ணக்கூடாது.
அடிபட்டு ஒருத்தங்க விழுறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் வருது அப்படின்னா, அந்த ஹெல்ப் அவங்களுக்கு கிடைக்கக்கூடாத மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. வார் ஒரு இடத்துல நடக்குதுன்னா, அந்த இடத்த அழிக்கவோ, அங்க இருக்கிற பொருட்களை எல்லாம் திருடவோ கூடாது. சண்டைக்கே வராம அமைதியா இருக்கிற நகரங்கள்ல எல்லாத்தையும் போய் சண்டையிடக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் சண்டை செய்யும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் ஆஃப் வார இந்த ஹேக் கன்வென்ஷன் கொண்டுட்டு வருது. Thus you have it. ரொம்ப சிம்பிளிஃபைடா இன்டர்நேஷனல் ஹியூமானிடேரியன் லாவை இந்த 10 to 13 மினிட்ஸ்க்குள்ள நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா do give me a like and subscribe to my channel. அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறேன்.